அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாண்ட்ரா டெக்ஸ்போர்ட். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் வந்து ஆல்ஃபபெட் கேரக்டரா இல்லை நான் ஆல்ஃபபெட் கேரக்டரா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்மளுடைய இன்புட் வந்து ஆல்ஃபபெட்டா நான் ஆல்ஃபபெட்டா செக் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்புட் கொடுத்து அதை வந்து ஆல்ஃபபெட் கேரக்டரா நான் ஆல்ஃபபெட் கேரக்டரா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து கேரக்டர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அதை வந்துட்டு டிஃபால்ட்டாக வேல்யூ அதுக்கு அசைன் பண்ணுறோமா, இல்லை அதுக்கு வந்து ரன் டைமில் வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரன் டைமில் தான் வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்அப்பில் என்டர் த இன்புட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்டர் த இன்புட்னு கொடுத்துட்டு ஸ்கேன் ஆஃப் %c ஆம்பர்சன்ட் சி. ஸோ ஒரு இன்புட்டை வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ரன் டைமில் ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்புட்டை கெட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இன்புட்டை பொறுத்து அது வந்து ஆல்ஃபபெட்டா இல்லை நான் ஆல்ஃபபெட்டா அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது இல்லைனா இது அப்படிங்கிற டைமில் நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம இதில் வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2 கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இஃப் எல்ஸுக்குள்ளேயே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டரை செக் பண்ணணும், அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரையும் தனியாக செக் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் ரெண்டுமே வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஸோ ஒரு ஆண்ட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து சி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்மால் லெட்டர் செக் பண்ணியாச்சு. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் செக் பண்ணுறோம். எப்படி பாருங்கள், சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அண்ட் சி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் இசட். ஸோ இந்த லைனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் வந்து ஸ்மால் லெட்டரில் ஏ டு இசட்லேருந்து இருக்குதா, இல்லை கேபிட்டல் லெட்டரில் ஏ டு இசட்டில் வந்து இருக்குதா. ஸோ ஸ்மால் லெட்டர் ஆர் கேபிட்டல் லெட்டர் இந்த ரெண்டுலேயுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஆல்ஃபபெட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஒரு எல்ஸ் பார்ட் கொடுத்து அந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ஃபபெட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இன்புட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ஃபபெட்டா நான் ஆல்ஃபபெட்டா செக் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து என்டர் த இன்புட்னு கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜி அப்படிங்கிற ஒரு இன்புட்டை வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் அப்படின்னு காமிச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு % அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ஃபபெட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துருக்குது. ஸோ நம்ம அடுத்து ஒரு நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஆல்ஃபபெட் அப்படின்னு வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு இசட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து அது வந்து ஆல்ஃபபெட் கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கலாம். ஸோ ஸ்மால் லெட்டர் செக் பண்ணி போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸை மட்டும் நம்மளுக்கு வந்து ஆல்ஃபபெட் அப்படின்னு தெளிவாக காமிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் லெட்டர் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.